தமிழகத்தில் சாலை விபத்துகள் அதிகரித்திருக்கிறது, சாலை விபத்துகளில் உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப அவர் தெரிவிச்ச பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அதிகரிக்கிறதன் மூலமா சாலை விபத்துகளை குறைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. தவறுமா? அதாவது இப்ப அண்ணா மேம்பாலத்தை விழுந்து அரசாங்க பஸ் தான் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாங்க, 1 மாசம் 2 மாசம் சஸ்பெண்ட் திருப்பி சேர்த்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தனியாருக்காக பயம் இருக்கும், நமக்கு வேலை போயிடுமே, அவங்களுக்கு பயம் கிடையாது. அரசாங்கத்தில் வர தப்பு அதிகமாக அரசாங்க வண்டினா தனியார் வண்டினால பிரச்சனை கிடையாது. இன்னொன்று நாட்டு மக்கள் சொல்ல விரும்புறேன், மெட்ரோ ட்ரெயின் வந்தா பெரிய விடிவு ரொம்ப ஃப்ரீயா இருக்க நினைக்காதீங்க. நிச்சயமா நம்ம இன்னும் இதே கஷ்டத்தை அனுபவிக்க போறோம். பிளானிங் சரியில்லாம இருக்கனால சென்னை சிட்டி டிராபிக் சரியான முறையில் பிளான் பண்ணாம மக்கள் நேரத்துக்கு சீக்கிரம் வீடு போய் சேர முடியாது, உள்ளோடும் போய் சேர முடியாது. அதாவது வெளிநாட்டுல சட்டத்தை கடைபிடிக்கிறவங்க இங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. என்ன காரணம், 50 ரூபா கொடுத்தா விட்டுருவாங்க, 100 ரூபா கொடுத்தா விட்டுருவாங்க. இதுதான் தண்டனை. அதனால எல்லாம் விதியை மீறுறாங்க. எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு சார், ஹெல்மெட் போட விடுங்கம்மா. அதாவது மக்கள் குறுக்க பாஞ்சிடும், எனக்கு உயிர் மேல ஆசை இல்லை, போனா செத்துருன்னு தெரியாது, எப்படி போறாங்க, எதனால பொறுமை இழந்து போறாங்க. பொறுமை இழக்க வைக்கிறது போலீஸ் துறை தான், போலீஸ் அதிகாரிகள். இன்னொன்னு சொல்லுங்க, போலீஸுங்க கஷ்டப்படுறாங்கம்மா, கீழ் மரத்தில் உள்ள போலீஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடிப்படை தேவை என்ன, அதை செய்ய மாட்டாங்க. மேம்பாலம் கட்டுறது, சிக்னல் வைக்கிறது, ஒரு இந்த மாதிரி சிக்னல் லைட் இல்லாம போலீஸுக்கு இந்த லைட் இல்லைங்க. 10% பேருக்கு இந்த லைட் இல்லை. இந்த லைட் போலீஸ் வாங்கி கொடுங்க, 700 ரூபாய். அரசு போலீஸ் அதிகாரி இதை செய்ய மாட்டாங்க. இருட்டுல போலீஸ் நிக்கிறது தெரியாம நிக்கிறாங்க. இந்த லைட் வேணும், இந்த லைட் வாங்கி கொடுங்க. யார் வாங்கி கொடுங்க? அதிகாரி வாங்கி கொடுங்க. 700 ரூபாய். இது மைக்கு வேலை செய்ய மாட்டேங்க. போலீஸ் அதிகாரிகள் மைக்கு, போலீஸுக்கு மைக் வேலை செய்யல. அவங்க கூப்பிடுறாங்க, மைக் கேட்க மாட்டேங்குது. இன்னொருத்தர் போன் பண்ணி சார் உங்களை கூப்பிட்டாங்க, உங்களுக்கு தெரியலன்றாங்க. இதை கவனிக்க மாட்டாங்க. மேம்பாலம் கட்டணும், சிக்னல் வைக்கணும். 1.5 கிலோமீட்டருக்கு 8 சிக்னல் வச்சாங்கம்மா, இந்த இப்ப உடச்சு தள்ளிட்டாங்க. அண்ணா சாலையில் 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோமேட்டிக் தானே இங்க கேமரா, போலீஸ் வேலை செய்ய கேமராவே பார்த்து வண்டி 4 போய் பிளான் பண்ணாங்க. அதை பண்ணவே ஃபெயிலியர். 70 லட்சம் வேஸ்ட். 700 ரூபாய்க்கு லைட் வாங்கி கொடுக்க மாட்டாங்கம்மா. அது மட்டும் சக்சஸ் ஆயிருந்தாலும் ஒரிஜினல் போட்டுருந்தோம். சார் சொன்ன மாதிரி பெரிய விஷயங்கள்ல நம்ம அரசாங்கம் வந்து அடிப்படை விஷயங்களை பூர்த்தி சொன்னது வந்து இப்ப இந்த லைட் இல்லன்றாங்க. சர்வே பண்ண சொல்லுங்க சார், சர்வே பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். 10% டிராபிக் பகல்ல இது தேவை, கண்டிப்பா தேவை. நைட்ல வந்து இப்போ சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல கருத்து. பகல்ல நடக்கிற விபத்துகளுக்கு என்ன காரணம்? அதாவது நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று காவல்துறையில் இருக்கின்ற விதிகள் என்பது மிகுந்த கடுமையான விதிகள் கிடையாது. அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு முந்தா நாள் வந்து ஒரு பாலத்துல வந்து ஒரு பையன் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து கவுந்து போய் சின்ன பையன் செத்து போயிட்டான். அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்த பையனுடைய வயது 17 வயதுடைய ஒருவன் ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு போய் ஓட்டினால் வேறொரு நாடாக இருந்தால் அந்த உரிமையாளருக்கு என்ன தண்டனை இருக்கும் என்பதை நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஆனா இந்த நிகழ்ச்சியில என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சென்னை டிராபிக் போலீஸினுடைய வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாவே காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது ஸ்பாட் ஃபைன், இந்த இடத்துல வந்து நீங்க பணத்தை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு குற்றத்தை குறிப்பிட்டு 18 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் வண்டியை ஓட்டினால் அவர்களுக்கு இருக்கின்ற அபராதம் வந்து 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் ஸ்பாட் ஃபைனா கட்டிட்டு நீங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கிற இடத்துல, ஒன்று வயது குறைந்த பையனை வேலைக்கு வச்சதே ஒரு பெரிய குற்றம். அதுக்கு அடுத்தது அவன் கையில வண்டியை கொடுத்து அதுல ஒரு 15 பசங்களை வரை ஏத்திட்டு போய் ஒரு பாலத்துல இறங்கும் போது இன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போச்சு. அதாவது ஒரு மரணம் என்பதை நாம் வெறும் செய்திகளாக பார்க்கின்ற ஒரு அனிமேஷன் நிலைமைக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு மரணம் அப்படின்னு நினைச்சுன்னா மனிதர்களுக்கு வந்து ஏற்படுகின்ற அந்த பதைப்பும் ஒரு உயிரிழந்து போகிறது. அதாவது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி மறைச்சிருது. அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருந்ததுல வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல சரியா செக் பண்ணல, ஓட்ட வழியா வந்து பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அன்றைக்கு காட்டப்பட்ட பரபரப்பு நீதிமன்றம் தொடங்கி நான் சொல்றது. நீதிமன்றத்துல கூட அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு பார்த்து ஏன் இந்த பஸ் எல்லாம் இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றின் மேல் இன்னொரு நிகழ்வு வந்து அழுத்திடுது. ஒரு செய்தியை வந்து இன்னொரு செய்தி மறைச்சிடுது. இப்போ இன்னைக்கு வந்து செத்தது மட்டும் இல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போச்சு. அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிற்பாடு ஒரு 17 வயசு பொண்ணு வந்து அப்பா வந்து காலேஜ்ல இருந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அடிச்சான், பஸ் சக்கரத்துல மாட்டி அந்த குழந்தை செத்து போச்சு. 17 வயசுல ஒரு பெண் குழந்தையை பறிகொடுக்கின்ற ஒரு பெற்றோருடைய நிலைமை. இன்னைக்கு வந்து அந்த பையனை போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் என்ன 17 வயசு கீழே இருக்கிறதால ஒரு வாரம் ஜெயில இருந்துட்டு வந்துட்டு போறான். இதுக்கு முன்னாடி வந்து செக்ஷன் 304A அந்த மாதிரி ஒரு ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங்ல கேஸ் போட்டு பெயிலபிள் அஃபென்ஸ் இருந்தது. 304 Part 2ல இப்போ கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணா இவங்க பெயில விடாம இருக்கிறதுக்கு உண்டான சட்டங்களை வந்து நீ கொஞ்சம் கடுமையா பண்ணிருக்கிறதால உரிமையாளர்களை கைது செய்கின்ற போக்கு வந்து இந்த மரணத்தினுடைய காரணமா
அதிகப்படியான மரணங்கள் நிகழ்கிறதால ஓரளவுக்கு காவல்துறைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. காவல்துறைக்கு விழிப்புணர்வு வருகிறதா இல்லையா என்பதை விட என்னுடைய இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஓடுற நேரத்தில் அந்த டிராபிக் ஜங்ஷனை நீங்க போய் பாருங்க, ஒரு சாதாரண டிராபிக் கான்ஸ்டபிள் அங்க நிக்கிறான்னு சொன்னா அவருக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்ததுன்னா நீங்க வந்து சந்தோஷப்படுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா 7 மணிக்கு வந்து நிற்கின்ற ஒரு தனி மனிதன் 4 புறமும் இருந்து வருகின்ற 2000-3000 வெஹிக்கிள் சிக்னலோட ஹெல்ப், அந்த சிக்னல் மட்டும் 5 நிமிஷம் நின்று போச்சுன்னு சொன்னீங்கன்னா அவர் இங்கிருந்து அங்க ஓடுறதுக்கும் அங்கிருந்து இங்க ஓடுறதுக்கும் முதல்ல ஒண்ணு தூசு பொல்யூஷன், 2வது சத்தம், இடைவிடாத ஆரம்ப சத்தம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைய கொண்டு வந்து விடுறதுக்கு உங்க வீட்டுல இருக்க மிகப்பெரிய கார் தான் ஸ்கூலுக்கு வரணும்னு எந்த சட்டத்தில் இருக்கு? ஒரு சாதாரண 2 வீலர்ல கூட கொண்டு வந்து விடுறதுக்கு நமக்கு மனப்பான்மை இல்லை. ஆனா ஒரு தனி மனுஷனா எந்த சிக்னலையும் வந்து நான் கட்டுப்பட மாட்டேன்னு போற இடத்தை ஒண்ணு மட்டும் நம்ம படம் எடுத்து போட்டாவே நம்முடைய மனநிலை என்னன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது சட்டங்கள் தேவை, கடுமையான விதிமுறைகள் தேவை, ஃபைன் வந்து 5000-10,000 போடணும் சொன்னாலும் கூட பிறப்பிலிருந்து அவர்களுக்கு வருகின்ற ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு அருமையா மோசமான ஒரு சத்தத்துல நம்ம வாழணுமா? என் வீட்டு வாசல்ல நான் உட்கார்ந்தேன்னா காலையில என்னால வந்து நியூஸ் பேப்பரே படிக்க முடியாது. ஏன்னா என் வீட்டு வழியா தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுற எல்லா வண்டியும் போகணும். எல்லாரும் வந்து 8:10க்கு ஸ்கூலுனா 8:07க்கு தான் கிளம்புறாங்க. அந்த 8:07க்கு பாத்தீங்கன்னா பிள்ளைய வந்து பின்னாடி உட்காந்து திட்டிட்டு போறது எனக்கே கூட சமயத்தில் நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளும் இந்த மாதிரி லேட்டா தூங்கி வந்திருக்கிறாங்க. ஆர்ன் அடிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது. அதாவது ஆர்ன் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், நம்ம ஊர்ல இப்ப அடுத்தவன் அடிக்கிறதே 6 நாள் தான் அடிச்சிட்டு இருக்கோம். இப்ப சார் சொன்னாங்க 17 வயசுல ஒரு வேலைக்கு போனா தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தப்பு அவனை மட்டும்தான் பாதிக்குது. ஆனா 17 வயசுல வண்டி ஓட்டினா மத்த உயிரையும் சேர்த்து கொள்றான், மத்தவங்களையும் பாதிக்குது இல்லையா? அப்ப இவனுக்கு 500 ரூபாய் ஃபைன் அவங்களுக்கு பெரிய காசே கிடையாது. பணக்காரங்களுக்கு கார் வச்சுக்கிறவங்களுக்கு 500 பெரிய காசு. அதே அந்த காரை பறிமுதல் பண்ணுங்க, காரை குழந்தைகிட்ட கொடுத்துருவாங்களா? 18 வயசுக்கு உட்பட்ட வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்டினா 500 ரூபாய் பஞ்சக்கான எல்லாம் நான் கூட வசதி தான் என் பொண்ணு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவேன். அது தப்புன்ற அதுதான் சொல்ல வரேன். சுத்தி என்ன சொல்றேன், சட்டம் கடுமை. இப்ப வெளிநாட்டுல ஹார்ன் அடிக்கிறவங்க இங்க வந்து ஹார்ன் அடிக்கிறான், அங்க சிலரை கடைபிடிக்கிறவங்க இங்க வந்து கடைபிடிக்க மாட்டான். ஏன்னா இந்த சட்டம் சரியில்லை. சட்டம் இங்க இருக்கிற நம்மளுக்கு, நம்மளுடைய பொதுமக்களுக்கும் சரி, வாகன ஓட்டுநர்களுக்கும் சரி, நம்மளுடைய சட்டம் என்ன, நம்மளுடைய டிராபிக் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. சட்டத்தை பத்தி அதுக்குள்ள போவேனா? போலீஸ் இந்த தப்பு பண்ண பெரிய தண்டனைன்ற பயம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவரை சப்போர்ட் பண்ணி ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குவைத் வந்து ஒரு சின்ன நாடு, ஃபுல்லா ரீபேட்ரியேட்ஸ் தான், வெளிநாட்டுல இருந்து வேலை செய்ய போறவங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஊர்ல டிராபிக் வயலேஷனை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில கடந்த ஆண்டு மட்டும் 12,000 பேர் வந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. 12,000 பேர் வந்து நாட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. தட் இஸ் அ பனிஷ்மெண்ட். பட் அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் கூட குப்பை கொட்ட முடியாது. மனைவி இல்லாமல் கணவன் வாழலாம், கணவி இல்லாமல் மனைவி வாழலாம், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் அந்த ஊர்ல எல்லாம் இருக்கவே முடியாது. ஆனா அதையே எடுத்துட்டாங்கன்னு சொன்னா சொத்தை பிடுங்குற மாதிரி 12,000 பேரை வந்து ஒரு அரசாங்கம் வந்து நாட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம நாட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு அதாவது ஒரு 2 வீலர், இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கோங்க. ஆட்டோ டிரைவர் பொதுவாக 19 நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, ஒரு இந்த வெள்ள ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருது. அதாவது ஒன்னொன்னா குறுக்கு போட்டுட்டு நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது, இல்லைன்னா வந்து தகராறு பண்ண வேண்டியது. ஒரு 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 எந்த அமைப்புக்கு இவங்க வராங்க, யார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வெறும் காவல்துறை மட்டுமே இதை பண்ண முடியாது. இப்ப இவங்கள மாதிரி வந்து இதுக்காக வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப டிராபிக் ராமசாமி ஒருத்தர் பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தம் கம்மியா வாழக்கூடாது, ஏன் கொஞ்சம் நம்ம அடங்கி போக கூடாது? அதுவும் 2 வீலர் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பகல்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பல்சர் பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வண்டியினுடைய வேகமே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வண்டியினுடைய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அதுல யார் யாருனாலும் கம்பல்சரியா அத என்ன சொல்றது, சினிமாவில் டூயட் பாடுற மாதிரி தான் அந்த வண்டியில உட்காரவே முடியும். சாதாரணமா இப்படி உட்காரவே முடியாது. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஆடினா இன்னொரு ஆணையோ அந்த பெண் வந்து கட்டிப்பிடிச்சிட்டு தான் உட்கார முடியும். அந்த வண்டியினுடைய அமைப்பே அப்படி. அந்த கிடுகிடுப்பு வந்து 2வது அடுத்தவர்களை கவர்ன் பண்றதுக்காக இந்த பசங்க வந்து போகும்போது பாத்தீங்கன்னா படுத்து அப்படி எந்திரிப்பான் முன்னாடி. உயிரே போக எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வயசு 1, 2வது என் வண்டியில விழுந்துட்டான்னா, பைக்ல இருக்கிற கீழே விழுந்தாவே கார் ஓட்டினா திமிரா இருந்தா அடி விழும். அவன் வந்து கட்டடிச்சான்றது அங்க முக்கியம் இல்லை. அப்புறம் அந்த பம்பர் டு பம்பர்னு சொல்லுவோம் பாருங்க, அதுல அப்படி படுக்கிறது, எந்திரிக்கிறது, அப்படி போறது, அப்படி போறது, ரேஸ் ஓடுறது, ஆட்டோக்காரங்க ரேஸ் ஓடுறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புகைப்போக்கி இருக்கு பாருங்க, உங்களுக்கு எக்ஸாஸ்ட், அதனுடைய பர்மிசிபிள் லெவலுக்கு மேல சத்தம் போடுற மாதிரி வைக்கிறது. சரி, இப்போ இந்த வாகனங்கள் எல்லாம் முறைப்படுத்துறது, அதை கண்காணிக்கிற அந்த அமைப்பு எப்படிப்பட்டது? அது நம்ம ஊர்ல அது இருக்குதா? இல்லமா, இல்ல அப்படி ஒரு அமைப்பு இல்லன்றது ரொம்ப வருத்தமான உண்மை. வச்சிருக்காங்க,
அதனால எந்த பயனும் இல்ல. கண்காணிக்கிறத சொல்லல. அதாவது இப்போ ஒரு ஆடி வெஹிக்கிள் வந்து போற அதே ஊர்ல தான் ஒரு சாதாரண ஒரு வண்டியும் போயிட்டு இருக்குது, அதே தெருவுல தான் இவங்களும் போறாங்க. இந்த வண்டியுடைய ஸ்பீட் வேற, அந்த வண்டியுடைய ஸ்பீட் வேற, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி ஒரு இடம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோ இல்லனா வண்டியுடைய ஸ்பீடோமீட்டர் எடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணாலும் வேகமா போறதுக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து ஒரு ஃபேஷனா அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் ரேசிங் அதெல்லாம் இருக்குது. இதை முறைப்படுத்துறதுக்கு ஏதேனும் வழிகள் இருக்குதா? அதான் இப்ப முறைப்படுத்துறதுக்கு தான் நான் சொன்னேன். நான் இப்போ ஒரு சின்ன சஜஷன் சொன்னது, அந்த வெஹிக்கிளோட டிசைனே தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டிசைனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துட்டு போற மாதிரி தான் வண்டியோட டிசைனே இருக்கு. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அதே மாதிரி 2 வீலர் ஓட்டும் போது ஒரு 16 வயசு பையனுக்கு லைசன்ஸ் இல்லைன்னா வண்டி ஓட்டக்கூடாதுன்றதே நம்ம ஊருக்கு தெரியறது இல்லை. ஆனா அந்த வண்டி அவன் எடுத்துட்டு ஓட்டிட்டு போனான்னா அப்பாவை அரெஸ்ட் பண்ணும். அந்த வண்டி கொடுக்கிறதுக்காக அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து டெல்லியில வந்து அந்த ஒரு மேஜரோட பையன் ஒரு BMW கார் எடுத்துட்டு போன ஒரு ஆக்சிடென்ட், சல்மான் கான் பண்ண ஒரு ஆக்சிடென்ட், இப்படி 2-3 விஐபிஸ் பண்ண ஆக்சிடென்ட் வந்து இந்த அவேர்னஸே ஒரு அளவுக்கு வந்திருக்கு. அது கூட மீடியா ஃபைட் பண்ணலன்னா வந்திருக்காரு. இப்ப நம்ம ஊர்லயே ஒரு ஷாஜின்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது இப்போ கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி சொல்ல விரும்பல. ஆனா அதுலயும் கூட உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டியை ஓட்டும் போது லைசன்ஸ் இல்லைன்றாங்க, லைசன்ஸ் இருக்குன்றாங்க, ஓவர் ஸ்பீடிங்றாங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்க குழந்தை செத்து போச்சு. பட் இது வந்து ஒரு ஃபிஜிட்டிவ் ஸ்டேட்ல போய் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பரபரப்பு ஏன் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஊர்ல தான் வண்டி எப்படி வேணா ஓட்டலான்றது. நீங்க வந்து வெறும் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி நான் பேச விரும்பல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியா எடுத்தீங்கன்னா இந்தியாவில் மிக அதிகமாக வந்து டிராபிக் வயலேஷன்ஸும் பாதிக்கப்படுறது வந்து பெங்களூர். நான் இப்ப வரும்போது ஒரு பிளாக்ல ஒரு செய்தி எடுத்தேன். நாகராஜா சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு டிரைவருக்கு 3 மாசத்துக்குள்ள 20 வாட்டி வயலேஷன். அந்த 20 வாட்டி வயலேஷனுக்கு பில்லு கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி கூட ஒரு ஃபைன் கட்டல. ஒரே டிரைவர் ரிப்பீட்டடா 20 வாட்டி அஃபென்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிக்கல் இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒடிக்கிட்டுமே ஒரு 50 இல்ல 100 கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்காக எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவங்களுக்கு நிறைய பிரஷர் இருக்கு. இப்போ ஒரு சாதாரணமா இந்த வெள்ள வண்டிகளை ஃபுல்லா பேன் பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? மெட்ராஸ்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் நடக்காது. ஏன்னா அதுக்கு அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய பிழைப்பு வந்து கெட்டு போச்சு. எல்லோரும் தான் பிழைக்கணும். பிக் பாக்கெட்டுக்காரங்க கூட தான் சொல்றான், என்னை வந்து ஜெயில தூக்கி போட்டீங்கன்னா நான் எப்படி பிழைக்கிறது? திருட உடனே கேட்பான், என்ன தூக்கி ஜெயில போட்டீங்கன்னா நான் திருடலாம் எப்படி பிழைக்கிறது? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சட்டத்தை வந்து நீ ஃபாலோ பண்ணு, என்ன தொழில் வேணாலும் செய்ய, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க. டெல்லியில டிரைவர் பெல்ட் போடாம கார் ஓட்டுறாங்களா? இங்க 2% பேரோட பெல்ட் போடலாம். சென்னையில டிரைவர் விடுங்க, பக்கத்துல உட்கார்றவன் டிரைவர் பக்கத்துல உட்காரவங்கள பெல்ட் போடுறது சார், எனக்கு 500 ரூபாய் ஃபைன்ன்றாங்க. அந்த கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா 500 ரூபாய் ஃபைன் அந்த பயம் இருக்கு. இங்க அந்த மாதிரி இல்லையே. ஒண்ணு அந்தமான இது எடுத்து கோவா எடுத்துங்கம்மா, கோவால எங்கேயுமே சிக்னல் இல்லம்மா. 2% மொத்தத்துக்கு சிக்னல் இருக்கு. டிராபிக் பிரச்சனையே இல்லம்மா. வண்டி கம்மி வண்டி இருக்காங்க. இங்க கூட ஃப்ரீயா கிளியர் பண்ணிட்டு இங்க இருக்காது. அந்த வண்டி கம்மி ஒரு அங்க சிக்னல் லைட் இல்ல, வண்டி பக்காவா போயிட்டு இருக்கு. இங்க கண்ணாபேட்டன்ற இடத்துல சிக்னல் வச்சு 4 வருஷம் ஆச்சுமா. அதை பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்த டிராபிக் ஜாம் ஜாஸ்தி ஆகும். அப்ப எதுக்கு அந்த சிக்னல் வச்சாங்க? 4 லட்சம் செலவு யாருக்காக? அது மாதிரி தேவையில்லாத சிக்னல் வச்சு மக்களோட நேரத்தை வீணடிச்சு நிறைய ரோட ஒன்வே பண்றது, நிறைய பேர் ஸ்ட்ரைட் போக முடியாம ஆக்குறது, நிறைய இடத்துல ரைட்டு திரும்ப முடியாது. இப்ப மெட்ரோ ட்ரெயினுக்காக நிறைய இடத்த ஒன்வே பண்ணிருக்காங்க. சரி பரவாயில்ல. காலேஜ் ரோட்ல நேரா போனா கிரீன் சோடு சொல்லிடுமா, காலேஜ் ரோட்ல நேரா போனா கிரீன் சோடுமா, அது ஸ்ட்ரைட்டா போக வேண்டி போகணும், லெப்ட் போய் திருப்பி யூட்டன் பண்ணிட்டு வாங்குறாங்க. ஏன் இதனால மக்கள் பொறுமையோடு தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணா வரைக்கும் முறையா செய்ய முடியுமா? போலீஸ் அதிகாரிகள் நினைச்சா நிச்சயம் செய்து பண்ண முடியும். எந்த பிளான் இருக்கா கொஞ்சம் கேட்க சொல்லுங்க, நிச்சயம் என் நாட்டு மக்கள் பயனடைவாங்க.